ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். இனியா மேரி வீடு சேனலில் ப்ரெட்டை வச்சு ஒரு அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது என்னோடய ஸ்டைல் அல்வா. அதாவது நிஜமாக அல்வா செய்கிறதுக்கு எப்படி எப்படி மெத்தட் செய்வாங்களோ, ஆனால் நான் இது என்னோடய ஸ்டைலில் சிம்பிளாக நான் செய்கிறேன். அதுக்கு வந்து நம்ம எண்ணெயிலலாம் ப்ரெட்டை பொரிக்க தேவையில்லை. நம்மகிட்ட இருக்கிற ப்ரெட் க்ரம்ஸ் இருக்குது பாருங்கள், நம்ம வீட்டில் வாங்கி சாப்பிட்றதுக்கு வச்சுருப்போம். அதில் மிச்சம் இருக்கும் பாருங்கள், அது அப்படியே சேர்ந்து சேர்ந்து கிடக்கும். அதை நம்ம தூர தான் போடுவோம். அதை தூர போடாமல் அதை நம்ம எப்படி அல்வாவாக மாற்றலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இதில் வந்து ரொம்ப குறைவான நெய் ஊற்றி தான் நான் சேர்க்க போகிறேன். மொத்தமே 5 ஸ்பூன் நெய் ஊற்றி தான் நான் சேர்க்க போகிறேன். இதில் இப்போ நம்ம 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றி அதில் ஒரு 10-15 முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் முந்திரி பருப்பு மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இதில் வெள்ளரி விதை சேர்த்துக்கலாம். அப்புறம் அந்த பாதாம் இருக்குது பாருங்கள், அதை சீவி நல்லா ஸ்லைஸாக வரும், அதை கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு மட்டும் செய்கிறதுக்காக நான் சிம்பிளாக போட்டிருக்கேன். முந்திரி பருப்பு மட்டும் போட்டிருக்கேன். இந்த முந்திரி பருப்பு வறுக்கும் போது ஏலக்காய் இருக்குது பாருங்கள், அதை லைட்டாக கிள்ளி ஒரே ஒரு ஏலக்காவை கிள்ளி இதோட முந்திரி பருப்போடு சேர்த்து வறுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். அதனால் அதை போட்டு வறுத்துக்கோங்க. இதுக்குன்னு இல்லை, நம்ம இப்போ பாயாசம் வேறு எதுக்கு நம்ம செஞ்சாலுமே இந்த மாதிரி ஒரு ஏலக்காய் கிள்ளி போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ அதை ரெடி பண்ணி எடுத்துட்டு இப்போது நம்ம இதில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற ப்ரெட் இருக்குது பாருங்கள், அதை சேர்த்துக்குவோம். இப்போ நான் சொல்கிற அளவுலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன பாத்திரத்தில் அளவு எடுத்துக்கிறீங்களோ அதில் எடுத்துக்கோங்க. நான் இப்போ 1 கப் ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். ப்ரெட் க்ரம்ஸ்னால் நம்ம அந்த ப்ரெட்டை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுதான் ப்ரெட் க்ரம்ஸ். அதையும் போட்டு நல்லா அந்த நம்ம ஊற்றிருக்க நெய்யில் அதெல்லாம் நல்லா கோட்டாகிற மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. அதை வறுத்துட்டு நம்ம இப்போ இதில் 1 கப் அளவுக்கு ப்ரெட் க்ரம்ஸ் சேர்த்துருக்கோம். அப்போது 1.5 கப் அளவுக்கு பால் சேர்க்கணும். இப்போ நீங்கள் 1 டம்ளர் ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்துருக்கீங்கன்னா 1.5 டம்ளர் பால். இப்போ நான் 1 கப் எடுத்துருக்கறனால 1.5 கப் அளவுக்கு பால் சேர்க்க போகிறேன். இந்த பால் வந்து ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை உடனே காய்ச்சி சேர்க்கணும்னாலும், ஆனால் பச்சை பால் சேர்க்காதீங்க, அது பொங்கிட்டு வருமா, அப்போ நமக்கு சரியாக வராது. அதனால் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம சீனி போட போகிறதில்ல, மண்டவெல்லம் போட்டு தான் செய்ய போகிறோம். மண்டவெல்லம் போட்டு செய்கிறோம். நீங்கள் உங்களுக்கு இல்லை நான் சீனி தான் போட்டுக்குவேன்னாலும் ஓகே, சீனி போடலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ நம்ம 1 கப் ப்ரெட் க்ரம்ஸ் போட்டிருக்கோம், 1.5 கப் பால் ஊற்றுறோம். இந்த பாலில் அந்த ப்ரெட் தூள் எல்லாம் நல்லா வேகணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் கிண்டிகிட்டே இருக்கணும்லாம் இல்லை, ஓரளவுக்கு நம்ம கிண்டி விட்டாலே போதும். நார்மலாக நம்ம வீட்டில் இனிப்பு செய்வோம், கேசரி செய்வோம்ல, அந்த மாதிரியே தான், ஈஸியாக இருக்கும். என்ன கொஞ்சம் நெய் ஊற்றணும், சட்டியில் ஒட்டாமல் அந்த அல்வா பதத்துக்கு வர்ற வரைக்கும் கிண்டணும், அவ்வளோதான். இந்த நம்ம பாலில் நல்லா வேகட்டும். இதுக்குள்ளே நம்ம வந்து மண்டவெல்லம் இருக்குது பாருங்கள், அதை நம்ம துருவி வச்சுக்கலாம். மண்டவெல்லம் வந்து உங்களுக்கு தூசியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நல்லா காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. பதம் எதுவுமே வேணாம், சும்மா நார்மலாகவே கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதை காய்ச்சி அதில் உள்ள தூசி மண்ணெல்லாம் எடுத்துக்கோங்க. இது வந்து நயம் மண்டவெல்லம் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே துருவி சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா மண்டவெல்லம் சேர்க்குறோம். மண்டவெல்லம் எப்படின்னா 1.25 கப் சேர்க்கணும். 1 கப் ப்ரெட் க்ரம்ஸ்க்கு 1/2 கப்பு 1.5 கப்பு பால், 3/4 கப்பு மண்டவெல்லம். இது வந்து நீங்கள் சாண்ட்விச் ப்ரெட்டாக இருந்ததுன்னா அதில் இனிப்பு இருக்காது, அதனால் நம்ம கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது நம்ம சாதாரணமாக மில்கா ப்ரெட் வாங்குகிறோமா, இல்லை பேக்கரியிலலாம் ப்ரெட்டு கொடுப்பாங்க பாருங்கள், அதிலலாம் ஸ்வீட் இருக்கும், அதனால் நம்ம கொஞ்சம் இனிப்பு குறைச்சி சேர்த்துக்கலாம். இது நல்லா அந்த இனிப்பு கரைஞ்ச உடனே நல்லா தண்ணி விடும். தண்ணி விட்டதும் இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய், 3 ஸ்பூன் ஆச்சு மொத்தம். நம்ம 2 ஸ்பூன் ஊற்றிருக்கோம், இப்போ 1 ஸ்பூன் ஊற்றிருக்கோம். 3 ஸ்பூன் நெய் ஊற்றி அதை நல்லா கிண்டி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஏன் திடீர்னு ஸ்வீட் செய்கிறோன்னா, நமக்கு 500 சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்காங்க. அதை கொண்டாடுற விதமாக தான் நான் ஒரு ஸ்வீட் செய்கிறேன். அதுதான் நம்ம ப்ரெட் அல்வா. இந்த ப்ரெட் அல்வா நம்ம சீக்கிரம் செஞ்சிடலாம். வீட்டில் திடீர்னு பிள்ளைங்க ஏதாவது ஸ்வீட் கேட்டாங்க அப்படின்னா அப்போ நம்ம இதை செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம 4வது ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கோம். நெய் ஊற்றி அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது எப்படி வேகும்னு உங்களுக்கு தெரியும்னா கலர் மாறும். நம்ம ஊற்றும் போது எப்படி நல்லா ஒயிட் கலரில் இருந்துச்சா, இப்போ கலர் மாறுதா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிட்டே இருக்கும். இது இப்படி கிண்டிகிட்டு இருக்கும்போது ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் அதை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்தோன்னா இன்னும் மணமாக இருக்கும், அதனால்
அது நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அப்படி ரொம்ப கொதித்து வரும்போது பபுள்ஸாக வரும், அது தெறிக்கும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அந்த சைடில் ஓரங்களில் வர்றதுலலாம் நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். நான் பாருங்கள் அலுமினியம் பாத்திரத்தில் தான் நான் கிண்டுறேன். ஆனாலும் இது ஒட்டவே ஒட்டாது. ஏன்னா நம்ம நெய் ஊற்றிருக்கோமா, அதனால் ஒட்டாது. ஆனால் அடிகனமான பாத்திரத்தில் செஞ்சால் இன்னும் நல்லா, ஏன்னா அது சூடு நல்லா நிற்குமா, அதனால் அதில் செஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ இது நம்ம சைடில் உள்ளதை வலிச்சு விட்டு சேர்த்து கிண்டணுன்னா, நீங்கள் கிண்டிகிட்டு இருக்கும்போதே அந்த இது வந்து நம்ம கொஞ்சம் கட்டியாகிற மாதிரி தெரியும். எப்படி இலக்கமாக இருக்கும், நம்ம கிண்ட நம்ம கரண்டி வச்சு கிண்டும் போதே நமக்கு தெரியும் இது கொஞ்சம் கட்டி ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி தெரியும். இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. பாத்திரத்தில் நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம், ஏன்னா அந்த அல்வா விஷயம் எல்லாமே கொஞ்சம் நம்ம கை எடுக்காமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த கேசரி அல்வா, அப்புறம் இந்த தேங்காய் திரட்டி பால்னு ஒன்று செய்வாங்க, அதுவும் அப்படி தான் கை எடுக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அது கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா இன்னொரு ஸ்பூன் நெய், 5 ஸ்பூன் நெய் ஊற்றியாச்சு. அவ்வளோதான். இனிமேல் இதுக்கு நம்ம நெய் தேவையே படாது. கொஞ்சம் பிடிக்க மாதிரி இருக்கும் பாருங்கள், அப்போ மட்டும் ஊற்றணும். இப்போ நல்லா கொதிச்சுட்டு நம்ம பாருங்கள், நல்லா கிண்டும் போது உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சா. இது வந்து நம்ம கிண்டி வச்சோடனே நல்லா கட்டி ஆயிரும். அதனால் கொஞ்சம் நீர்க்க இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் தண்ணியாக தான் இருக்கக்கூடாது. நல்லா எல்லா ஓரங்களெல்லாம் வலிச்சு விட்டு கிண்டி விட்டு வச்சிங்கன்னா நம்மளோட ப்ரெட் அல்வா ரெடி ஆயிரும். இப்போ கொஞ்சம் கட்டி ஆகிட்டா, இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் முந்திரி பருப்பு நெய்யில், அதை ஊற்றிக்கலாம். பாருங்க நிறைய ஒட்டவே ஒட்டாது. நல்லா நம்ம கிண்ட நம்மளோட பாத்திரத்தில் ஒட்டாமலே வந்திருக்கும். ஏன்னா நம்ம நெய் வேறு ஊற்றிருக்கோமா, அதனால் பால் ஊற்றிருக்கோம், டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். இவ்வளோ நெய் சேர்க்கிங்களே அப்படிலாம் நினைக்காதீங்க. என்றைக்காவது ஒரு நாள், நம்ம தினமும் ப்ரெட் அல்வா செஞ்சு சாப்பிட போகிறது கிடையாது. இன்றைக்காவது தான் செய்ய போகிறோம். செய்யும் போது நம்ம கொஞ்சம் நெய் அதிகமாக ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். ஒரு நாள் சாப்பிட்டா ஒன்றும் தப்பு இல்லை. எந்த பொருளாக இருந்தாலுமே அளவுக்கு மீறி சாப்பிட்டா தான் நமக்கு ஆபத்து. நம்ம தேவைக்கு போதுமான அளவுக்கு சாப்பிட்டுக்கலாம். என்றைக்காவது ஒரு நாள் தானே சாப்பிட்றோம். அதனால் இந்த பிரியாணிலாம் செய்யும் போது வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். திடீர்னு ஏதாவது ஸ்வீட் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா இந்த ஸ்வீட் செஞ்சு கொடுத்துக்கலாம். நெய் வேண்டாங்கிறவங்க நெய்யை குறைச்சிக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் போட்டு கிண்டி இறக்கிட்டோன்னா நம்மளோட ப்ரெட் அல்வா ரெடி ஆகிட்டு. கிண்டும் போதே தெரியுது, அந்த கரண்டியோடு சேர்ந்து வருது பாருங்கள் எல்லாம். அப்படி சேர்ந்து வந்துட்டுனாலே நமக்கு ப்ரெட் அல்வா ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். நம்ம கிண்டும் போதே நான் அந்த இது நம்ம அப்படி கரண்டியில் எடுக்கும்போது நம்ம கரண்டிலே அது சேர்ந்து சுற்றிட்டே வரும். அப்படி வந்துட்டு அப்படின்னா நம்மளோட ப்ரெட் அல்வா ரெடி ஆகிட்டு. இந்த ப்ரெட் அல்வா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். சின்ன பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. மாதத்தில் ஒரு தடவை செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம நெய் அதிகமாக இருக்குது உடம்புக்கு கெடுதி அப்படிலாம் ஒன்றும் நினைக்காதீங்க. இந்த ப்ரெட் அல்வா பற்றி எதுவும் கமெண்ட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான ஒரு சட்னியோட உங்களை சந்திக்கிறேன். இந்த இனியா மேரி வீடு சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய்.